ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். பிடிஆர் வந்து அமைச்சரை பொறுப்பேற்றது இன்னை வரைக்கும் அவர் தேச நலன் சார்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. நீட் விவகாரமாகட்டும், இந்த வந்து வரி விதிப்பாகட்டும், ஜிஎஸ்டி பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு சார்பாக தென்னிந்திய சார்பாக பல விஷயங்களை பேசி மற்ற மாநிலங்களும் வந்து அவேர்னஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தேச நலன் சார்ந்து பேசுறதை தாண்டி இப்போ தமிழ்நாடு நலன் சார்ந்து பல விஷயங்கள் பொதுவாக பேசியிருக்காரு. அவர் வந்து கட்சி சார்பட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. குறிப்பாக என்னென்னா, டாஸ்மாக் வேலை வந்து 50% வந்து கணக்கில் காட்டப்படாத வருவாய் வந்து இருக்குது, அது விஷயத்தை வந்து அக்கௌண்டிங் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து கடந்த ஆட்சியும் இப்படி தான் நடந்திருக்கு, இந்த ஆட்சியும் இப்படி தான் நடக்குது வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சு திமுக ஆட்சியில் அக்கௌண்டிங் வராமல் 50% இதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து தொழில்துறை வந்து மற்ற மாநிலம் வந்து தொழில்துறை இந்த சிப்காட்டு போன்ற அமைக்கிறதுல வந்து அது வந்து தொழிலாளர் துறை அமைச்சர்கிட்ட வந்து பொறுப்பு வந்து கடந்த 10 வருஷமாக இருக்குது, அதுக்கு முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த விஷயமும் வந்து தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டு அவர் மேலே வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பொதுமனையில் வந்து அவர் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் பேசின டோனே வேறு, அர்த்தமே வேறு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கடந்த 20-30 வருஷமாக வந்து தொழில்துறை வளர்ச்சியில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பின்தங்கியதுக்கு தமிழக அரசை தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலம் வந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். அதெல்லாம் சொல்ல என்னென்னா, நம்ம 20-30 வருஷமாக இதில் வந்து முக்கியமாக ஃபோக்கஸாக நம்ம இல்லை, நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ்டாக மற்ற மாநிலங்கள் மேலே அக்கறையை வந்து அதிகமாக காட்டணும், அதிகமாக நிதி பங்கீடு செய்யணும், ஒதுக்கணும், பல நிறுவனம் வந்து கொண்டாடணும், உலகம் ஈர்க்கணுங்கிற விஷயத்துக்காக சொன்னது. அது வந்து அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு மேடையில் பேசிட்டு முழுக்க என்னென்னா, அது ஒரு நாள் ஃபுல்லாக தவறாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. பிடிஆர் வந்து திமுக அரசு விமர்சிச்சார், தமிழக அரசு பின்தங்கி இருக்குன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஊட்ட ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் பிடிஆர் சொன்ன விஷயங்களை வந்து அவர் சொன்ன பிறகு எல்லாம் வந்து மொக்க வாங்கிட்டாங்க. அதாவது பாஜக, ஆர்எஸ்எஸ்லேருந்து ஏடிஎம்கேலேருந்து பாமக கட்சியில் இருக்க பலரும் வந்து அந்த ஒரு நாள் போட்டு அதை விட்டுட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையும் காலியாகிட்டார். ஆக பிடிஆர் வந்து அவர் வந்து மற்றவங்கள மாரி கொள்ளடிக்கணும், ஊழல் பண்ணணும், முறைகேடு பண்ணணும் அப்படின்னு தாண்டி அவர் வந்து தேச நலன் சார்ந்தும் தமிழக நலன் சார்ந்தும் திங்க் பண்ணுறாரு, செயல்படுறாரு, புள்ளி விவரங்களை வச்சுருக்காரு. இந்த துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறையும் சார்ந்தும் அவர்கிட்ட வந்து ஒரு திங்க் டேங்காக இருக்கார். அவரை இப்போ எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற விஷயத்தை பார்க்காம அவரை வந்து ஒரு கட்சி சார்பாக ஆளை பார்த்து அவரை வந்து குறுக்கி, அதாவது இந்தியாவை தாண்டி புகழ்பெற்ற ஒரு ஆளுமை மிக்க அவரை வந்து சுருக்கி பார்க்குறது, நம்ம அரசியலுக்குள்ள இழுத்து தள்ளி விடுறது, அவர் வந்து கரைப்பிடிக்கிறது, இப்படிலாம் விஷயங்கள் பண்ணுறது வந்து மிகவும் மோசமான போக பார்க்க முடியுது. இப்போ பிடிஆர் என்ன சொன்னாங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து பல விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுறாரு, பலரும் சொன்னாங்கன்னா வர எலெக்ஷனில் வந்து பிடிஆர் வந்து தேர்தல் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஏன்னா இப்படி பலரை பேச வச்சு அவர் வந்து பிடிஆர் வந்து அச்சப்படுத்துறது நோக்கமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஸ்டாலின் இன்னும் விடமாட்டார், விட்டானா பிடிஆர் அவாய்ட் பண்ணால் அது பெரிய சர்ச்சையாகிடும், அதனால் அவர் நிற்க வச்சு அவர் வந்து ஒரு தொகுதியில் நிற்க வச்சு கம்பல் பண்ணி நிற்க வச்சுருவார், மற்ற அமைச்சர்லாம் சேர்ந்து அவர் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டு பரப்புகிறாங்க. ஆக இப்படி படிப்படியாக பல ட்ரெண்டை பரப்பி நம்ம பிடிஆரை வந்து இந்த அரசியலை விட்டு ஒதுக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த போக்கு வந்து சரியான போக்கா இல்லை. பிடிஆர் கண்டிப்பாக வர எலெக்ஷனில் வந்து நின்று அவர் வந்து ஜெயிச்சு நல்ல ஒரு போஸ்டிங் வரணுங்கிற வந்து அமைச்சராகி ஒரு துறையை வந்து வரப்படுத்தும் விஷயத்தை நான் கோரிக்கை வரேன். பிடிஆர்ட்டையும் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைக்கிறேன். இதே மாதிரி சில்லறை விஷயங்களை பார்த்து அவர் வந்து அச்சப்படக்கூடிய ஆள்கள் அந்த பரம்பரையில் பிறக்கலை. அடுத்த வீடியோவில் பிடிஆர் பற்றி இன்னும் தெளிவான விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.